சங்கரி, நோக்கோ கல்யாணம் நிச்சயம் ஆயிடுத்து. இப்படி அந்நிய ஜாதி பையனோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது தப்புன்னு நோக்கு தெரியல. என்னதான் படிச்சியோ போட உள்ள. என்னடி சொல்றது நோக்க புரியலையோ? இனிமே நீ படிக்கவே தேவையில்லை. வாடி உள்ள. நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். அப்படியா? நீ கூப்பிட்டா நான் வரேன். அது உங்க இஷ்டம். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எதுக்காக ஒருத்தரோட வாழ்க்கை பாழாகணும்? ஒருத்தரோட வாழ்க்கை இல்ல, 2 பேரோட வாழ்க்கை. நான் உன்னை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். நீ இல்லாம எனக்கு குடும்ப வாழ்க்கையே இல்லை. உங்க அப்பா எனக்கு குரு. அவருக்கு நான் துரோகம் பண்ண விரும்பல. ஆனாலும் சொல்றேன், நீ விரும்பினா என் கூட வரலாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். ஜாதி, சமயம், சம்பிரதாயங்களை உடைச்சிட்டு வெளியில வரப்போ அதுக்கெல்லாம் எதிர்ப்புகள் ஏற்படதான் செய்யும். அதெல்லாம் பார்த்தா வாழ்க்கை போயிடும். நீ ஒரு புரட்சிகரமான முடிவெடுக்க சாயந்தரம் வரைக்கும் நேரம் இருக்கு. ஒண்ணு சந்தோஷமா வாழ்வோம், இல்ல சாவ கூட சந்தோஷமா சந்திப்போம். நான் எதுக்கும் தயார் சங்கரி. சங்கரி, நான் சொல்றது உனக்கு நியாயமா தெரிஞ்சா இன்னைக்கு ராத்திரி கோயிலுக்கு பின்னாடி காத்துக்கிட்டு இருப்பேன். நீ வந்தீனா நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ்க்கை தொடங்கலாம். என்ன சொல்ற சங்கரி? சங்கரி, நான் சொல்றது உனக்கு நியாயமா தெரிஞ்சா இன்னைக்கு ராத்திரி கோயிலுக்கு பின்னாடி காத்துக்கிட்டு இருப்பேன். நீ வந்தீனா நாம 2 பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ்க்கை தொடங்கலாம். பொண்ணு அழகா இருக்கணும் நான் ஒண்ணும் கேட்கலையே. எனக்கு ஒரு ஆண் வாரிசு தேவை. அதை பெத்து கொடுக்க ஒரு ஆத்துக்காரி வேணும், அவ்வளவுதான். அம்மா சங்கரி, நமக்கு வசதி இல்லைன்னு உனக்கு தெரியும். உன் தங்க வேற கல்யாணத்துக்கு நிற்கிறா. சீர்வரிசை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை.
பஞ்சாபி, கடைசி மூச்சுள்ள வரைக்கும் ஆச்சார அனுஷ்டானம் தவறாம வாழ்ந்தவன் இந்த அபிராமி பாட்டி. ஆமா. அதனாலதான் இந்த சாவுக்கு வந்தோம். இது முடிஞ்சதும் உங்களை ஜாதி பிரஷ்டம் பண்ண போறோம். வேற வழியே இல்லையா? அப்படின்னா உங்க பொண்ணு வேத்த ஜாதிக்காரனோட ஓடி போனதுக்கு பரிகாரம் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. உங்க தாயார் இறந்து போனதுக்கு எப்படி காரியம் பண்றாளோ அதே மாதிரி உம்ம பொண்ணு செத்து போயிட்டதா நினைச்சுட்டு அவளுக்கும் காரியம் பண்ணணும். நம்ம ஜாதியும் சம்பிரதாயமும் என்ன கட்டளை இடுறதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அப்ப சரி, சவத்தை எடுங்க. சங்கரி, நீ இப்படியே சதா கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த எப்படி? தங்களை ஒதுக்கிட்டு இப்படி ஹோட்டல் ரூம்ல வந்து தங்கிட்டு இருக்கோமே, அதை நினைச்சுதாங்க நான் கவலைப்படுறேன். பெத்தவங்க உண்மையிலே பாசமுள்ளவங்களா இருந்திருந்தா நிச்சயம் நம்மள ஆசீர்வாதம் பண்ணி வந்திருப்பாங்க. சகுந்தலை கூட தான் தந்தைக்கு தெரியாம துஷிந்தனை காதலிச்சா, காந்தர்வ திருமணம் பண்ணிக்கிட்டா. அது அவளுடைய தந்தை ஏத்துக்கலையா? அந்த தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ணலையா? நேரம் வரும்போது நமக்கு அது நடக்கலாம் இல்ல? நீ ஒண்ணும் கவலைப்படாத சங்கரி. நான் உடனடியா வாடகைக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்றேன். நாம முறைப்படி கல்யாணம் பண்ணிக்குவோம். ஆமா சங்கரி, அதுக்கப்புறம் நாம 2 பேரும் கணவன் மனைவிங்கிற உரிமையில சந்தோஷமா இருப்போம். சௌகரியமா குடும்பத்தை நடத்துவோம். நீ என்ன நம்பு சங்கரி. நான் உங்களை மனப்பூர்வமா நம்பலன்னா வீட்டை விட்டு வெளியேறி இவ்வளவு தூரம் உங்க கூட வந்திருப்பேனா? சங்கரி, இதுதான் நம்ம இல்லற சாம்ராஜ்யத்தை நடத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கிற வாடகை மாளிகை. அது சரி, இல்லற சாம்ராஜ்யம் இனிமையா நடக்கணும்னா சில்லற சாம்ராஜ்யம் சரியா இருக்கணுமே, அதுக்கு வழி பண்ணியாச்சா? பண்ணாம இருப்பனா? இந்த ஊர்ல எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. எனக்கு வரக்கூடிய சம்பளத்துல நமக்கு மட்டும் இல்ல, ஒரு 1/2 டஜன் குழந்தை பிறந்தாலும் சமாளிச்சுக்கலாம். போலாமா? வா. கொஞ்சம் இல்ல சங்கரி, உனக்கு ஆரத்தி சுத்தி டெஸ்டி கழிச்சு உள்ள வாமான்னு சொல்றதுக்கு எங்க அம்மாவோ பாட்டியோ இப்ப இங்க இல்ல. அதனால அதெல்லாம் நானே செஞ்சிடுறேன். அப்பா, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. வா. இதுதான் ஹால். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்தா உட்கார வச்சு வசதியா பேசலாம். இது நம்ம டைனிங் ஹால். அதோ அங்க இருக்கு பாத்ரூம். கைகாலெல்லாம் விஸ்தாரமா நீட்டி மடிக்கு குளிக்கிறதா இருந்தா ஒருத்தர் மட்டும்தான் குளிக்கலாம். கட்டி பிடிச்சிட்டு குளிக்கிறதா இருந்தா நம்ம 2 பேருமே குளிக்கலாம். அம்மா சௌரியம் எப்படியோ. இதுதான் நம்ம அரண்மனையோட அந்தப்புறம். விலாவரியா பேசுவோம். உட்கார்ந்து பேசுற நேரம் இது. முதல்ல நான் வீட்டை ஒழுங்குபடுத்தணும். இந்த கதையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். வீடெல்லாம் ஒழுங்காதான் இருக்கு. நீ வா. நீ வர போறியா இல்லையா? நான் மாட்டேன். நேத்து வரைக்கும் நம்ம லாட்ஜில தானே இருந்தோம். ஒரே அறையில தானே படுத்து தூங்கணும். நான் உன்னை தொட்டேன். கண்ணத்தை பிடிச்சு கிள்றது, கைய பிடிச்சு தடவுறது, இந்த மாதிரி ஏதாவது சில்மிஷம் பண்ண? ஏன்? ஏன்னா நேத்து வரைக்கும் நீ பஞ்சாப ஐயரோட பொண்ணு, இன்னைக்கு என்னோட மனைவி. நான் முறைப்படி தாலி கட்டின மனைவி. அதனால அதனால